நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சு நீங்காதான் தாழ்வாழ்க. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். குருவாழ்க, குருவே துணை, குருவே சரணம். சாகாவரமும் தனித்த பேரறிவும் மா காதலின் சிவ வல்லப சித்தியும் செயற்கரும் மணந்த சித்தியும் இன்பமும் மயக்கருத்து அருந்திரள் வன்மையதாகி பூரண வடிவாய் பொங்கி மேல் ததும்பி ஆரண முடியுடன் ஆகம முடியும் கடந்து எனது அறிவாம் கணமேல் சபைநடு நடந்திருக்கின்ற மெய்ஞான ஆரமுதே, சச்சிதானந்த தனிமுதல் அமுதே, மெய் சிதாகாச விளைவருள் அமுதே, ஆனந்த அமுதே, அருளொளி அமுதே, தான் அந்தமிழா தத்துவ அமுதே, நவநிலை தரும்போர் நல்ல தெல்லமுதே, சிவநிலை தனிலே திரண்ட உள்ளமுதே, பொய்படா கருணை புண்ணிய அமுதே, கைபடா பெருஞ்சேர் கடவுள் வானமுதே, அகம்புறம் அகப்புறம் ஆகிய புறப்புறம் உகந்த நான்கிடத்தும் ஓங்கிய அமுதே, பணிமுதல் நீக்கிய பரம்பர அமுதே, தனி முதலாய சிதம்பர அமுதே, உலகலாம் கொள்ளினும் உழப்பிலா அமுதே, அலைகளா பெருந்திரள் அற்புத அமுதே. அனைத்து உயிர்களும் சிவாமுதம் பெற்று சிவமாதல் வேண்டுவதன்றி வேறொன்றும் வேண்டேன் எம் பரசிவ குருவே. குருவே சரணம். குருவாழ்க, குருவே துணை. நமது தளத்துல இப்பொழுது இணைந்து அந்த சிவ ஞானத்தை சுகிப்பதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஞான உள்ளங்களுக்கும் எமது பணிவான வணக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரம்மஞான பொற்சுவிலிருந்து உங்களுடைய ருத்ர சிவதா. இன்றைக்கு நாம பேச இருக்கிற தலைப்பு சென்ற வாரம் பேசி தொடர்ச்சியாக இருக்கும். அதுதான் மகா நிர்வாணத்தின் முழு வெறுமை. தலைப்பு இன்றைக்கு நம்ம பேச இருக்கின்ற தலைப்பு மகா நிர்வாணத்தின் முழு வெறுமை. வாங்க நம்ம தலைப்புக்குள்ள போலாம். முதல்ல நாம தியானம்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தான் இந்த வெறுமை அப்படிங்கிற ஒரு உலகத்துக்குள்ள நம்மளால பிரவேசிக்க முடியும். இப்ப தியானம்னா என்ன? மனதை ஒருமுகப்படுத்துற ஒரு செயல்பாடு அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் இல்லையா? ஆனா உண்மை அப்படியா? அப்படி இல்லை. மனசை ஒருமுகப்படுத்துறப்ப அங்க ஒரு பொருளும் இருக்கணும் இல்லையா? அப்ப ஒருமுகப்படுத்துபவரும் அந்த இடத்துல இருந்தாகணும். இது இரண்டுபட்ட நிலைப்பாட்டை தான் குறிக்குது. அதாவது ஒன்ன ரெண்டாக்கி பிளவுபடுத்திக்கின்ற செயல்பாடு அங்க நிகழ்த்தப்படுது. அப்ப ஒண்ணு எத்தனை முறை பிளந்தாலுமே அது எப்பயுமே ஒன்றாகத்தான் இருக்கணும். அதுக்கு பேர் தாங்க தியானம், அதுக்கு பேர் தான் தவம். எப்படி ஒன்றை எத்தனை முறை நீங்க பிளந்தாலும் ரெண்டாக மாறக்கூடாது, அது ஒன்றாகவே இருக்கணும். அப்படி இருந்தாதான் அதுக்கு பேரு தவம் தியானம்னு பேர். இது சாத்தியப்படுற விஷயமா நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆனா தியானம் செய்யறப்ப
நமக்குள்ள யாராவது இருக்காங்களா? நல்லா யோசிச்சு. நமக்குள்ள யாரும் இருக்கிறது கிடையாது. அது போல வெளியே யாராவது இருக்காங்களான்னு பாருங்களேன். யாரும் அங்க கிடையாது. அப்படின்னா ஒருமைப்படுத்துற செயல்பாடு அங்க நம்மளுக்கு தேவைப்படுமா? உள்ளேயும் யாரும் இல்லை, வெளியும் யாரும் இல்லை. அப்புறம் எதுக்கு தியானம்? அப்ப உள்ள வெளியே அந்த அந்த இந்த 2 நிலைகளுக்கு இடையே தான் எந்த பாகுபாடும் மாறுபாடுகளும் அங்க இருப்பதில்லை. உள்ள எது இருக்குதோ அது வெளியே இருக்கிறதுக்குள்ள வழிஞ்சு ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லைக்கோடு இருந்தாதாங்க உள்ள இது வரைக்கும் போகலாம், வெளியே இது வரைக்கும் போகலாம்னு ஒரு வரையறைகளை எல்லைக்கோட்டை நம்மளால உருவாக்க முடியும். இந்த எல்லைக்கோடு இல்லாம இருக்கிறப்ப அங்க உள்ளேயும் எதுவும் கிடையாது, வெளியேயும் எதுவும் கிடையாது. அப்ப உள்ளேயும் வெற்றிடம் இருக்கும், வெளியும் வெற்றிடம் இருக்கும். இதுக்கு பேர் தாங்க தியானம், தவங்கிறது. எப்படி? உள்ளேயும் எதுவும் இருக்கக்கூடாது, யாரும் இருக்கக்கூடாது, வெளியேயும் எதுவும் இருக்கக்கூடாது, யாரும் இருக்கக்கூடாது. ஒரு முழுமையான பரிபூரணமான வெற்றிடம் மட்டுமே இருக்கணும். எங்க இருக்கணும்? உள்ளேயும் இருக்கணும், வெளியேயும் இருக்கணும். இதுதான் ஒன்றை பிளந்தால் ஒன்றாக இருக்கின்ற தன்மை. இதுக்கு பேர் தான் தியானம், தவம் எல்லாம். இப்ப பல மாணவர்கள் என்கிட்டலாம் அவங்க சொல்ல நான் கேட்டிருக்கேன், குருவே தவம் செஞ்சா களைப்பு வருது, மனம் ஒருமுகப்படுத்தும் போது அங்க களைப்பு வரத்தானே செய்யும். அவங்க கேட்பாங்க, தவம் செஞ்சோம்னா ரொம்ப களைப்பா இருக்கு அப்படின்னா. மனசு ஒருமுகப்படுத்த வரப்ப அங்க களைப்பு வரும். அப்ப ஒன்றை நீங்க செய்ய முனையறீங்க, அங்க உங்க சக்தி வீணடிக்கப்படுகிறதா? சக்தி வீணாகும் போது, பிராண நஷ்டம் அடையும் போது களைப்பு என்பது தன்னால வரதானே செய்யும். எப்படி உங்க சக்தி நீங்க அதை ஒன்றுபடுத்தணும் முயற்சி பண்றப்ப ஒரு விஷயத்த பண்றீங்க, ஒரு விஷயத்த செய்யறீங்க. அப்படி செய்யறப்ப கண்டிப்பா உங்க சக்தி வீணாகும், பிராண நஷ்டம் உண்டாகும். பிராண நஷ்டம் எப்பொழுதெல்லாம் உண்டாகிறதோ அப்பொழுதெல்லாம் களைப்பு உங்களை ஆட்கொள்ளும். இது மாற்ற முடியாத ஒரு இயற்கை விதிதான். அப்ப தியானத்திலோ தவத்திலோ ஒரு கட்டத்துல ஒரு மாய புள்ளியில மனம் இல்லாம போகிற ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஒரு மாய புள்ளி நான் சொல்லியிருக்கேன், அதான் மௌன புள்ளி. அந்த இடத்துல மனம் இல்லாம போகின்ற ஒரு சனத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. அங்க ஒரு வெற்றிடம் திடீர்னு தோணும். அது தோன்றி உங்களை அப்படியே மூழ்கடிச்சிடும். அந்த வெற்றிடத்துக்குள்ள உங்களை அப்படியே வெற்றிடமயமாவே உங்களை மாத்திடும். அப்ப அந்த இடத்துல காலமோ நேரமோ வெளியோ எதுவுமே இருக்காது. அப்ப வெளியே பூமியில அடிக்கடி பல இடங்கள்ல நீங்க பார்க்கலாமே, ஒரு சின்னதான ஒரு சுழல் காற்று உருவாக்குறது நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த சின்ன சுழல் காற்றெல்லாம் எதனால ஏற்படுது? என்னைக்கா நம்ம யோசிச்சு பார்த்திருக்கோமா? சில பேர்த்துக்கு அறிவியல் படித்தவர்களுக்கு அதை உணர முடியும். எப்ப அது அந்த பூமியில சில இடங்கள்ல காற்று இல்லாம வெற்றிடமாகுதோ, அந்த வெற்றிடத்தை தெரிஞ்சுக்கிட்ட இந்த பிரபஞ்சம் உடனே வெற்றிடமா இருக்கக்கூடாது, உடனே அதை ஃபில்லப் பண்றதுக்கு சுழல் வேகத்துல அது பாஞ்சோடி வரும். அதுதான் சுழல் காற்றினுடைய செயல்பாடு. அதே போலதாங்க உங்களுக்குள்ள எப்ப மனம் இல்லாமல் போகிறதோ, நன்றாக கவனிங்க, எப்ப உங்களுக்குள்ள மனம் இல்லாம போகிறதோ அப்போது உள்ளுக்குள்ள வெற்றிடமானது உருவாகும் இல்லையா? அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக வெட்ட வழியினுடைய ஆற்றல்கள் அந்த இடத்துல குழும ஆரம்பிக்கும், நிறைய ஓடி வர ஆரம்பிச்சோம். அப்ப வெட்ட வழிகளால நீங்க நிரப்பப்படுவீங்க. எப்பொழுது நீங்கள் வெட்ட வழிகளால உள்ளுக்குள்ள நிரப்பப்படுறீங்களோ அப்ப வெட்ட வழி எப்படி இருக்கு? வெற்றிடமாக இருக்கு. அந்த வெற்றிடம் உங்களை இப்ப நிரப்புது. அப்ப நீங்களும் வெற்றிடமாக மாறி போயிடுவீங்க. வெறுமை அப்ப உண்டாகும். அந்த வெற்றிடம் பறவழியால் தானாகவே நிரப்பப்படுகின்ற ஒரு விஷயம். இது செய்யற மாயங்கள் இருக்கு பாருங்க, அநேக கோடி. வெட்டவழிகளால் வெட்டவழி வெண்ணிலாவைன்னு நம்ம வல்லல்புரம் எல்லாம் பாடுவாங்க. காரணம் வெட்ட வழியில தாங்க மெய்ப்பொருளும் ஆதி மெய்யாகிய பரப்பிரமும் இருக்கு. இந்த வெட்ட வழியில தான் மெய்ப்பொருளும் ஆதி மெய்யாகிய பரப்பிரமும் இருக்கு. இதுதான் ஆதி மெய்ன்னு சொல்லுவாங்க. மெய்வழிச்சாலையில ஆதி மெய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எல்லாரும் பிரயோகப்படுத்துவாங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ள அதை எழுதி கூட வச்சிருப்பாங்க. மெய் வழிச்சாலை அப்படின்ற ஒரு விஷயம் இங்கிருந்து ஆரம்பிக்கும். இந்த மெய்ப்பொருளும் ஆதிமையும் நம்ம எப்போது நிரப்புகின்றதோ அப்ப நாம என்ன ஆபங்கிறது யாராலையும் சொல்லத்தான் வேணுமா?
இந்த இடத்த நீங்க தான் பூர்த்தி பண்ணிக்கணும். மெய்ப்பொருளும் ஆதிமையும் நம்ம நிரப்புறப்ப நாம என்ன ஆகுவோம் அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்து பார்த்துக்கலாம். அப்ப உங்களுக்குள்ள ஒரு வெற்றிடத்தை, ஒரு வெறுமையை உண்டாக்குவதுதான் ஒரு குருவினுடைய பணி. அதை தான் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய சேவையே அதுதான். உங்களை நான் வெற்றிடமாக்கணும், வெறுமையாக்கணும். அப்ப அதன் பின்பு வெட்ட வெளியாவது உங்களை அப்புறம் பார்த்துக்கும். நான் எம்டியா மட்டும் உங்களை ஆக்கித்தான் போதும். வெட்டபடி உங்களை எப்படி ஃபில்லப் பண்ணணுமோ அதை ஃபில்லப் பண்ணிக்கும். இதுக்கு தாங்க குருவினுடைய கடாட்சம், குருவினுடைய அனுக்கிரகம், குருவினுடைய கருணை உங்களுக்கு மிக மிக அதிகமாக தேவைப்படும். இறையருளால, குருவருளால எமக்கு சின்ன வயசுல அது நிரம்ப கிடைச்சது. ஞானத்தை தருவது குருவினுடைய வேலை கிடையாதுங்க. அந்த ஞானம் வருகின்ற தளத்தை உங்களில் உங்களுக்குள்ள உருவாக்கி தருவதுதான் குருவினுடைய மகத்தான வேலையா இருக்கு. ஞானத்தை உங்களுக்கு கொடுத்தப்ப நான் சனத்துல கொடுத்துருப்பேன், உங்களால தக்க வச்சுக்க முடியாது. அது ஒரு குருவினுடைய வேலை கிடையாது. அந்த ஞானம் எப்படி வரும், எப்படி நீங்க இருந்தீங்கன்னா அந்த ஞானம் வருமா, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைய, ஒரு தளத்தை, அந்த ஒரு ஃபீல்டு பிளேஸை வந்து உருவாக்குறது குருவினுடைய வேலை. ஞானம் வருகின்ற போது நீங்க நிரம்பி வழிந்து கொண்டிருந்தால், ஞானம் இப்ப வருது, நீங்க ஏற்கனவே உங்களுடைய பட்டறிவு அனுபவரியால நீங்க நிரம்பி இருக்கிறீங்க மூளைக்குள்ள. அப்ப நிரம்பி நீங்க வலிஞ்சிட்டு இருக்கிறீங்க. அப்ப ஞானத்தை வந்து உங்களுக்கு வருதுன்னு வச்சுங்களேன், இறைவனே நினைச்சா கூட உங்களுக்கு நடத்தவே முடியாது, உங்களுக்கு எல்லாம் பண்ணவே முடியாது. அதனாலதான் சொல்றேன், குரு விட்டு வருகின்ற போது நீங்க எப்படி வரணும்னா வெற்றிடமா இருந்து வரணும். நீங்கள் வெற்றிடமாக இருந்தா தான் குருவால உங்களை முழுமையாக நிரப்ப முடியும். இப்ப யாம் இப்போது உங்களை நிரப்பவா வேண்டாமா, இத மாணவர்களாகிய நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். இந்த நிலைப்படுத்துதல் என்பது ஒருபோதும் உங்களது இயற்கையான குணமாக இருக்க முடியாது. தியானத்தில் நீங்கள் களைப்படையவே கூடாது. முழுமையான தியானம் என்பது தொடர்ந்து நிரப்பிக் கொண்டே இருக்கும். நஷ்டம் அடையவே விடாது. நஷ்டம் நிகழாத போது களைப்பு என்பது எப்படி வரும்? பிராண நஷ்டமே உங்களுக்குள்ள உண்டாக்கல. அப்ப பாடி டயர்ட் எப்படியா வரும் உங்களுக்கு? அப்ப தியானம் என்பது என்ன தெரியுமா? அதன் அளவுல அது ஓய்வில் இருக்குது அப்படிங்கிறது தான். எப்படி? அதன் அளவுல அது ஓய்வாக இருக்கு. அப்ப நீங்க தியானத்தை செய்யவோ பழகவோ உங்களால் முடியாது. அதே போலதான் தவமும். நீங்கள் தியானமாகவோ தவமாகவோ நீங்க மாறணும், அவ்வளவுதான். தவத்தை செய்ய முடியாது ஐயா, தவத்தை செய்யக்கூடாது. நீங்கள் தவமாகவே உருமாறி இருக்கணும். தியானத்தை தவத்தை யாராலும் செய்ய முடியாதுங்க. அது அதன் போக்குல ஒரு வெற்றிடத்துல ஒரு வெட்டவடினுடைய பொட்டல்ல எப்போதுமே ஓய்வாக இருந்து கொண்டிருக்கிறதே எது? நீங்கள் செய்யக்கூடிய தியானம் தவம். நீங்க அந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா நீங்க உடனே ஒரு எம்டி வெசல், காளி பாத்திரமாக மாறிடுவீங்க. காளி பாத்திரத்தை தாங்க ஒரு வேளை நிரப்ப முடியும். நீங்க நிறைஞ்சிருக்கிற பாத்திரமா இருந்தீங்கன்னா எப்படி நிரப்ப முடியும்? பாத்திரம் ஏற்கனவே நிரம்பிக்கிட்டு இருந்துச்சுன்னா அங்க செயல்கள் நடந்து கொண்டு இருக்கும் இல்லையா? அதனாலதான் சொல்றோம், தியானத்தையோ தவத்தையோ செய்ய முயற்சிக்காதீங்க. தியானமாக தபமாக இருந்துருங்க, அவ்வளவுதான். அதுக்கு மிக சுலபமான ஒரு வழி இருக்குங்க. தியானம் நிகழணும் தான், அதுல மாற்ற முடியாத கருத்து தான். நம்மளுக்குள்ள தியானம் வந்து நிகழ்ந்தாகணும், மலர்ந்தாகணும், முகிழ்ந்தாகணும். ஆனா நீங்க தியானத்தை செய்யக்கூடாது. தவம் ஆற்றணும், ஆனா நீங்க தவசியாக அங்க இருக்கக்கூடாது. நீங்க நடக்கணும், ஆனா நீங்க நடக்கிறதுக்கு கால் இருக்கக்கூடாது. நீங்க சிந்திக்கணும் தான், ஆனா நீங்க சிந்திக்கிறதுக்கு அங்க மனம் இருக்கக்கூடாது. நீங்க வெட்ட வெளியில பறந்து மகிழணும் தான், ஆனா உங்களுக்கு பறக்கிறதுக்கு ரெக்கைகளே இருக்கக்கூடாது. இந்த வார்த்தைகள் சொல்லக்கூடிய மெய்ப்பொருள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அப்ப நீங்க யார் தெரியுமா? நீங்க தான் ஞானி. அதுவும் எப்படியாப்பட்ட ஞானி? பரம்பரம ஞானி. எப்படி? தவம் மாற்றணும், நீங்க தவசியா இருக்கக்கூடாது. நடக்கணும், உங்களுக்கு கால் இருக்கக்கூடாது. சிந்திக்கணும், உங்களுக்கு மனம் இருக்கக்கூடாது. நீங்க வெட்ட வழியில பறக்கணும், உங்களுக்கு ரெக்கைகள் இருக்கக்கூடாது. இந்த நிலைப்பாடு எப்பொழுது உங்களுக்குள்ளது நிரம்புகிறதோ, முழுமையாகிறதோ, பரிபூரணமாகிறதோ,
அப்பொழுது நீங்க ஞானி மட்டுமில்ல, பரபிரம்ம ஞானியாகவே மாறிடுவீங்க. அப்ப தியானத்தை நீங்க செய்யணும். ஆனா அங்கே நீங்கள் இல்லாது மறைஞ்சு போகணும். அப்ப நீங்க வெறுமனே உயிராக, உயிர் உணர்வாக, உயிர் ஒளியாக மட்டுமே தான் இருப்பீங்க. உயிர் இருக்கின்ற ஆன்மாவில முக்காலங்களும் இருப்பது கிடையாது. காலங்களை கடந்த நிலைதான் உயிர் இருக்கின்ற நிலைப்பாடு. இதைத்தான் ஜென் குருமார்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, எதையும் செய்யாம அமைதியா வெற்றிடத்துல இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள வசந்தம் தானே வந்து அமர்ந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். எதையும் செய்யாமல் அமைதியாக வெற்றிடத்தில் இருந்து கொண்டிருந்தால் உங்களுக்குள் வசந்தம் தானே வந்து அமர்ந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜென் குருமார்கள். அப்ப வசந்தம் வந்துருச்சுன்னா என்ன நடக்கும்? இந்த பிரபஞ்சத்துல செத்து போயிருந்த புற்கள் கூட தானாக வளரும் இல்லையா? அதனால புற்களை யாரும் வளர்க்காமல் தானாக வளருதுன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்ற அந்த ஒரு டயலாக் என்னன்னா, புற்கள் யாரும் வளர்க்காமல் தானாகவே வளரும். உண்மைதானே? அது யாராவது புல்லுக்கு நம்ம வந்து உரம் போட்டு தண்ணி ஊற்றி தான் வளர்க்குறோமா? இந்த புற்கள் கோடை காலம் வந்தால் வாடி இறந்து போகுது தானே மண்ணில். ஆனா வசந்த காலம் தொடங்கியதும் அந்த இறந்த புற்கள் எல்லாம் யாருமே நீர் பார்க்காமல் தானாக வளருதே, அது எப்படி? அதுதாங்க இயற்கை சொல்லிக் கொடுக்கின்ற மெய்யியல் கோட்பாடு. புற்கள் வளர நாம எதையுமே செய்ய தேவையில்லைங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? வசந்த காலத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தா போதும். அந்த வளருதல் என்பது அதுக்குள்ள தானே நிகழும். இப்ப புற்களை வளர்த்துக்கு உரம் போட்டு எந்த முயற்சியும் பண்ணாதீங்க. அதுக்கு என்ன இப்ப தேவை? வசந்த காலம் தேவை. அந்த வசந்தத்தை நீ கொண்டாந்து அந்த புற்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அது தானே வளர்ந்துட்டு போகுது. இதைதாங்க நம்ம அனைவரும் நன்றாக உள் வாங்கிக்கிட்டு நம்ம வாழ்க்கைய, நம்ம தவ வாழ்க்கைய, தியான வாழ்க்கைய, ஆன்மீக வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போகணும். நல்லா உணர்ந்துட்டா போதும். நீங்க இது நல்லா உள்வாங்கிட்டா தானே நடக்கும். ஞானம் எப்ப வரணும்னா, ஞானத்துக்கு உண்டான தளத்தை நீங்க இன்னும் உருவாக்கிறீங்க. அந்த இடத்துல ஞானம் தானா வந்து உட்காந்துக்கும். நீங்க அது சிரமப்படவே தேவை. வாழ்க்கையை அதன் சொந்த வழிகளில் செல்ல நீங்கள் அனுமதிக்கும் போதும், நன்றாக கவனிங்க, வாழ்க்கைய அதன் சொந்த வழியில செல்ல நீங்கள் அனுமதிக்கிற போதும், அதை நீங்கள் செயல்படுத்துவதற்கு விரும்பாத போதும், அதன் மீது எந்த கட்டுத்திட்டங்களையும் கொடுப்பதற்கு விரும்பாத போதும், அதை திறமையாக செயல்படுத்தாத போதும், அதன் மீது எந்த ஒரு கட்டுப்பாடுகளையும் நீங்கள் கட்டாயமாக திணிக்காத போதும், ஒரு கட்டுப்பாடற்ற தானே நடக்கின்ற ஒரு தூய்மையான மெய்மை நிலை உங்களுக்குள் உருவாகிடும். ஒரு கட்டுப்பாடற்ற தானே நடக்கின்ற ஒரு தூய்மையான மெய்மை நிலை உங்களுக்குள் தானே உருவாகிறோம். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதுக்கு பேர் தான் தியானம், தவம். அதனாலதான் நாம மீண்டும் மீண்டும் சொல்றது, யாரும் தியானத்தை செய்யாதீங்கன்னு சொல்றோம். நம்மால தியானத்தில் இருக்க முடியும். மனதை ஒருமுகப்படுத்து என்பது மனுஷனால செய்யப்படக்கூடிய விஷயம்தான். ஆனா தியானம் என்பது மனிதனால் செய்ய முடியாத தெய்வீக சக்தியாக இருக்கு. அந்த பரிபூரண தெய்வீகத்துல நாம வாழ வேண்டுமே தவிர அந்த தெய்வீகத்தை செய்வதற்கு, கொண்டு வருவதற்கு பிரயத்தனப்படவே கூடாது. வாழணுங்க. அந்த பரிபூரண தெய்வீகத்தை நம்ம வாழ கத்துக்கணும். அப்ப நீங்க தியானமாக இருப்பீங்க, தவமாக இருப்பீங்க. இப்ப தியானம் செய்பவர் சக்தி நிறைந்த மனிதராக என்றும் ஆவதில்லை. அவர் எப்படி இருப்பார்? அப்ப சக்தி நிறைந்த மனிதர், பவர்ஃபுல் மேன் கிடையாது. அப்ப அவர் எப்படி இருப்பாரு? அமைதி, பரிபூரணமான அமைதி நகத்தை கொண்டவராக மாறி இருப்பார். அவர் எப்போதுமே சாந்தத்திலேயே இருந்துகிட்டு இருப்பார். இதனால இந்த சண்டைகள், சச்சரவுகள் எல்லாமே, இந்த சக்திகள் எல்லாமே உங்களுக்குள்ள உருவாவதால் ஏற்படுது. இந்த சண்டை சச்சரவுலாம் எப்படி வருதுன்னா, நம்மளுக்குள்ள சக்தி உருவாகிறதுனால ஏற்படுது. இந்த சக்திகள் எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று உராயும் இல்லையா? ஒரு எதிர்ப்பு கொண்டு உராயும். அப்ப எதிர்ப்பு தன்மைகள் நம்மளுக்குள்ள உருவாகும். அப்ப இந்த உராய்வின் மூலமாக தீப்பொறிகளும் மின்சாரமும் தான் உண்டாகுது. அதனாலதான் அதிகாரத்தை தேடுகின்ற மக்கள்லாம் எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த போராட்டமானது எப்பயுமே சக்தி உருவாக்கிக்கிட்டே இருக்குங்க. ஒருவர் சொல்லுகின்ற கருத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள மறுக்கிறப்ப அவரின் கருத்தோடு உங்கள் கருத்து மோதி உராய ஆரம்பிக்கும். அதனால அங்க எதிர்ப்பு தன்மை உருவாகும்.
அப்ப எதிரெதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கத்தான் பார்க்கும், என்றுமே ஒன்று சேராது. நீங்க மேக்னெட்ல கூட பாருங்க, ஒரு ஈக்குவல் ஃபோர்ஸ் பாருங்க, அது இந்த பக்கம் நார்த்து இந்த பக்கம் நார்த்து கிட்ட கொண்டு போனீங்கன்னா அது ஒன்றை ஒன்று தள்ளிக்கும், விளக்கிக்கும். அப்ப எதிரெதிர் துருவங்கள் அப்படித்தான் பண்ணும். அப்ப காந்த புலன்கள் கூட இந்த துருவ நிலைப்பாட்டை உங்களால நல்லா பார்க்க முடியும். அதனாலதான் இந்த உலகமானது எப்போதுமே அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகத்தான் ஒருவரோடு ஒரு மோதிக்கொண்டு உராய்ந்து சக்தியை உருவாக்கி கொண்டு சண்டை போட்டுட்டே இருக்கு. அப்ப உலகை அதிகாரம் ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறதுனாலதான் இத்தனை சண்டைகளும் சச்சரவுகளும் வன்மங்களும் இன்றைக்கு வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப தியானம் அது என்ன பண்ணுன்னா, முதல்ல உங்களை சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்குங்க. சமாதானத்திற்கும் இந்த சக்தி இருக்குதான். அந்த சக்தி எப்படி இருக்கும்னா, முற்றிலும் வேறுபட்ட மாறுபட்ட ஒரு சக்தியினுடைய பரிணாமமாக இருக்கும். எதிர்ப்பே காட்டாத ஒரு அற்புத சக்தியாக அது இருக்கும். எதிர்ப்புகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் எப்போதுமே போராட்ட சக்திகளையே பிரதானமாக வச்சிருக்கோம். இதுதான் ஆண் சக்தி. போராட்ட குணம் சண்டை சச்சரவு இருந்தா அந்த சக்திக்கு என்ன பேரு? ஆண் சக்தின்னு பேரு. ஆனா சமாதானத்தின் சக்தியோ என்றைக்குமே அடங்கி போகக்கூடிய பெண் சக்தியாக இருக்கும். ஆண் சக்தி அழிய வைக்கக்கூடியது, பெண் சக்தி நம்மை அமுத குலத்தில் வாழ வைக்கக்கூடியது. அதனாலதான் பிரம்மஞான தபத்தில் கூட சுடு வெப்பத்தை அசுத்த உஷ்ணம் அப்படின்னு சொல்றோம், அது சூரிய சக்தின்னு சொல்றோம். ஆனா தன் வெப்பமான சுத்த உஷ்ணத்தை நம்ம குளிர் சந்திரனின் அமுத சந்திர சக்தின்னு சொல்றோம். அதனால சமாதான சக்தியை ஒரு பெண் சக்தி நம்ம சொல்றதோ எந்த தப்பும் கிடையாது. பெண் சக்தி கிட்ட எதிர்ப்போ எந்தவித வன்முறையோ இருப்பது கிடையாது. இப்ப புத்தரும் பிரம்மஞானிகளும் எப்படி இருக்காங்கன்னா சக்தி நிறைவர்களாக இருக்காங்க. அவங்க கிட்ட பரிபூர்ணமான ஒரு சமாதானம், ஒரு ஆழ்ந்த அமைதி இருந்துகிட்டே இருக்கும். அவங்க உண்மையில ஒரு தாமரை மலரை போல, ஒரு ரோஜா மலரை போலதான் இருப்பாங்க. ஆனா வெடிக்கும் தன்மை கொண்ட வெடிப்பொருளாக அவங்க இருக்கிறதே கிடையாது. ஒரு குழந்தையினுடைய புன்னகைத்தன்மை அவங்ககிட்ட எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சிறிய அகல் விளக்கின தீபச்சுடரை போல அவங்க இருப்பாங்க. இருட்டுல அந்த அகல் விளக்கு எவ்வளவு வெளிச்சத்தை கொடுக்குதுன்னு நினைச்சு பாருங்களேன். நம்ம வாழ்க்கையெல்லாம் இருட்டாதான் இருக்கு. அந்த ஞானிகளும் புத்தரும் உள்ள வருகின்ற பொழுது அவங்க அகல் விளக்கா இருக்காங்க இல்லையா? நம்ம ஆன்மா கூட அகல் விளக்கா தான் இருக்கு. அந்த வெளிச்சத்துக்குள்ள இருட்டுக்குள்ள அந்த சின்ன விளக்க வச்சு பாருங்களேன், எவ்வளவு வெளிச்சத்தை கொடுக்குதுன்னு பாருங்க. அந்த சிறிய ஒளி தீபம் தான் நமக்கு வாழ்க்கையினுடைய வேறொரு பரிணாமத்தையே காட்டும். அந்த சக்தியை தான் நாம தெய்வீக சக்தின்னு அழைக்கின்றோம். அது கிட்ட எந்த விதமான உராய்தலும் இருக்கிறது கிடையாது, எந்த விதமான எதிர்ப்புத்தன்மையும் இருக்கிறது கிடையாது. அப்ப மனசை ஒருமுகப்படுத்த தன்மையே மிகுதியாக நம்மளுக்கு வருது இருக்கு. மனசோட நாம சதா மோதிக்கிட்டே தான் இருக்கோம். மனசு இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, நல்லவனாரு, நீ கெட்டவனாரு, இதுக்கு ஆசைப்படு, அதை கொண்டு வந்து சேரு, நீ ஏன் சும்மா இருக்கிற, அவன் தப்பு பண்றான், ஏன் நீ வந்து தட்டி கேட்க மாட்டேன். இந்த மாதிரி மனசோட நம்ம எண்ணங்கள் வந்து அப்படியே உராஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம சொந்த மனசுக்கிட்டயே நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம். அந்த மனசு நம்மளுக்கு தானே, நம்மளுக்கு சொந்த மனசுன்றப்ப நம்மளே சண்டை போட்டுட்டு இருக்கோம். நீங்க குறிப்பிட்ட இலக்கை அடையறதுக்கு குறிப்பிட்டதோட அடையறதுக்கும் இந்த மனசை படாத பாடுபடுத்துவோம். உன் இலக்கு என்ன தெரியுமா? உன் கனவு என்ன தெரியுமா? எவ்வளவு தூரம் பயணம் போகணும் தெரியுமா? என்ன நீ இப்படிதான் என்ன அர்த்தம்? சீக்கிரம் கிளம்பி நம்ம பக்குவப்படு அப்படின்னு மனசை பாடாப்படுத்துறோம். எப்படியாவது மனசை ஒரு புள்ளியில குவிச்சிடணும் அப்படின்னு மன்றாடி தொலைக்கிறோம். பலவந்த மனசை நிர்பந்திச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். ஆனா ஒரு கட்டத்துல இந்த மனசு என்ன போனா, ஆளை விடுறா சாமி அப்படின்னு மனம் ஓடி போனா கூட, நீ எப்படி என்ன விட்டு ஓடி போலாம் அப்படி ஓடி போற மனச எண்ணம் என்ற கயிற்றால கட்டி இழுத்துக்கிட்டு வந்துடுறோம். அப்ப உங்கள்கிட்ட இருந்து தப்பிக்கிறது மனம் பாடாப்படும், தவிக்கும், பசியால் துடிக்கும். அப்ப மனம் வெளியே ஓட ஓட உங்களுக்குள்ள ஆயிரம் எண்ணங்கள் புதுசா தோண்டிக்கிட்டே இருக்கும். தியானம் செய்ய உட்கார்ந்தா போதும், எங்கிருந்துதான் இவ்வளவு எண்ணெய் கூட்டம் சாரையா வண்டியா வருமோ தெரியல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. காரணம் என்ன தெரியுமா? நீங்க தான் உங்க மனசோட சண்டை போட்டுக்கிட்டே உட்காந்துருக்கீங்களே. ஒன்று போனா 4 வரத்தானே செய்யும். அப்ப நீங்க மனசோட சண்டை போட போட மனசுக்கு சக்தி அதிகமாகிக்கிட்டே போகும். நல்லா கவனிங்க. மனசோட நீங்க சண்டை போட போட
அந்த மனதுக்கு நீங்க சக்தி நீங்க அதிகரிச்சுட்டே போவீங்க. சக்தி அதிகமாக என்ன பண்ணும்? அதிகமான எண்ண கூட்டங்கள் வந்து உள்ள வர ஆரம்பிச்சிடும். அதிகமான எண்ண கூட்டங்கள் அதிகமாகிக்கிட்டு தானே வரும். அப்புறம் எங்கேயோ வந்து மனசை ஒருமுகப்படுத்துறது? அதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லுவீங்க. மனம் அமைதியா இருந்தால்தான் எண்ணங்கள் தோன்றாம இருக்கும். மனம் எண்ணங்கள் தோன்றாம இருக்கும். நீங்க தான் சமாதானம். மனசை ஒருமுகப்படுத்துறது அப்படிங்கிறது உங்களை மன உறுதி படைத்த மனிதராக அதை மாத்திடும். தியானமோ தவமோ உங்களை ஒரு காலி பாத்திரமாக, வெற்றிடமாக, வெறுமையாளனாக மாத்திரும். இத பிரக்ஞ பரமிதா அப்படின்னு புத்த மதத்துல சொல்லுவாங்க. பிரக்ஞ பரமிதா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களால தியானத்தை கொண்டு வர முடியாதுதான். ஆனா உங்களுக்குள்ள அதை நுழைந்திட உங்களை நீங்கள் திறந்து வச்சிருக்கலாம் முடியும் இல்லையா? என்னால அதை பண்ண முடியாது. ஆனா வரதுக்கு உண்டான வழியை உருவாக்குங்க. அப்ப திறந்து வச்சிருங்க. உங்களுடைய ஆன்மாவை திறந்து வச்சிருங்க. அதை இந்த உலகத்துக்கு கொண்டு வர நீங்க எதையுமே செய்ய வேண்டிய தேவையில்லை. உங்களால் அதை கொண்டு வரவும் முடியாது. அது உங்களை தாண்டி அப்பால் வேறு இடத்துல நிலை கொண்டிருக்கு. அது உங்களுக்குள் வந்துடுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா முதல்ல நீங்க என்ன பண்ணணும்? நீங்க அந்த இடத்த விட்டு அப்பால போய் மறைஞ்சிடணும். தியானம் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அங்க மனம் இருக்கக்கூடாது. மனம் இல்லாமல் இருக்கும் நிலைப்பாட்டுக்கு பேர் தான் தியானம், தவம் என்று சொல்லப்படக்கூடியது. தியானம் எப்படி இருக்கு? ஒரு தூய்மையான விழிப்புணர்வு மலராக இருக்கு. அதுக்குள்ள எந்த ஒரு உள் எண்ணமும் துளியும் கிடையாது. அப்ப தியானமோ தவமோ ஒரு விதை இல்லாம வளர்கின்ற ஒரு மரம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விதையே இல்லாம வளரக்கூடிய ஒரு மரம், அதுதான் தவம். அதுதான் உலகத்தினுடைய அதிசயமான மாயாஜாலமான தியான மரம். மனசை ஒருமுகப்படுத்தத்தான் நமக்கு விதை தேவைப்படும். ஆனா தியான மரத்துக்கு விதையே தேவை இருக்காதுங்க. காரணம், அது எப்போதுமே விழித்திருக்கக்கூடிய விதை, விழிப்புணர்வு எண்ணம் கொண்ட விதை, விழிப்புணர்வாகவே இருக்கக்கூடிய விதை. விழிப்புணர்வாகவே இருக்கக்கூடிய விதையை போய் நீங்க என்ன பண்ண முடியும்? விழித்திருப்பவனை நம்மளால போய் எழுப்ப முடியுமா? தூங்குறவனை தான் நம்ம விழிப்புணர்வுக்கு கொண்டு வரணும். அதுக்கு தான் அவனை போய் எழுப்புறோம். விழிச்சுக்கிட்டே இருக்கணும், நம்ம எழுப்பவே தேவையில்லை. அங்குதான் விதை என்ற விழிப்பு இருக்கு, தேவைப்படும். உங்களுக்குள்ள ஞான விதை விதைச்சிட்டோம்னா அது வளர வளர மனம் முழுமையாக இல்லாது போயிடும். மனமற்ற மனிதன் யாரு? அவன் தான் ஞானி. ஞானி மரமானால்தான் மற்றவங்களுக்கு உரமாகவும் விதையாகவும் நிழலாகவும் இருக்க முடியும். எப்படி? ஒரு ஞானி மரமாக மாறணும். அப்பதான் அவரால் மற்றவங்களுக்கு உரமாக முடியும், விதையாகவும் முடியும், நிழலாகவும் இருக்க முடியும். எமது நிழலில் விதையாக உங்களை விதைத்துக் கொள்ள அனைவரும் மாறுங்கள் என்று விதைக்குள் விதை தளத்தை உங்களை அன்போடு அழைத்துக் கொண்டோம். நம்ம அதை சொல்ற வார்த்தை தான். விதைக்குள் விதையாக இருக்கதான் நம்ம விருப்பப்படுறோம். அதனாலதான் விதைக்குள் விதையாக இருப்பதற்கு நீங்கள் எல்லாம் அன்போடு வாருங்கள் என்று அழைத்துக் கொண்டே இருக்கின்றோம். எந்த ஒரு உள்நோக்கமும் எப்போதும் வெற்றி பெற்றதே கிடையாது. எந்த ஒரு உள்நோக்கமும் எப்போதும் யாருக்கும் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதலையும் கொண்டு வந்து கொடுப்பதும் கிடையாது. உள்நோக்கங்கள் எப்பவுமே வாக்குறுதிகளைத்தான் கொடுக்கும். பொருட்கள் ஒருபோதும் கொடுக்கப்படுவதில்லை. பொருட்கள் ஒருபோதும் கொடுக்கப்படுவதில்லை. ஒரு எண்ணம் தோற்று போனால் உடனே மற்றொரு எண்ணம் உள்ளே நுழைந்துவிடும். தொடர்ந்து தோற்று போகும் நிகழ்வுகளே நாம் வாழ்க்கையில அரங்கேறிக்கிட்டே இருக்கும். அதனால தொடர்ந்து நீங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டே வருகிறீர்கள். இவ்வாறு உங்களுடைய உள்நோக்கங்கள் தொடர்ந்து உங்களை ஏமாத்திக்கிட்டே வர்றப்ப ஒரு நாள் திடீர்னு உங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வை நீங்க பார்ப்பீங்க. அதாவது இந்த திடீரென்று அதனை நீங்க உங்களுக்குள்ள பார்க்க ஆரம்பிப்பீங்க. நீங்க அப்படி பார்ப்பதுக்கு பேர் தான் தியானத்தினுடைய ஆரம்ப புள்ளி, தவத்தினுடைய ஆரம்ப புள்ளி. தியானமோ தவமோ தனக்குள்ள எந்த ஒரு விதையையும் வைத்து கொண்டிருப்பது இல்லை. நீங்கள் ஏதாவது ஒன்றிற்காக தவம் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அதன் பின்னாடி நீங்க மனதை ஒருமுகப்படுத்தும் செயலில் தான் இறங்குவீங்க. அப்ப தவம் செய்யலாம்னு உட்காடுறீங்க. அப்ப என்ன பண்றீங்க? மனசை ஒருமுகப்படுத்துற செயல்பாட்டுல இறங்குறீங்கன்னு அர்த்தம். நீங்க அப்புறம் மனசோட சண்டை போட ஆரம்பிச்சிருவீங்க, உராய ஆரம்பிச்சிருவீங்க, சண்டை சச்சரவு போராட்டம் வந்துடும்.
அப்ப தியானமோ தவமோ செய்யப்படுவது கிடையாது. அப்போது நீங்க இன்னமும் இந்த உலகில் தான் இருந்து வரீங்கன்னு அர்த்தம். உங்க மனம் இன்னமும் அற்பமான விஷயங்களில் தான் ஆர்வத்தோடு இருந்து வரும். நீங்க நிர்வாண நிலையை அடைவதற்கு தியானம் தவம் செய்தாலும் கூட நீங்கள் உலக விஷயங்களை சார்ந்தவராக தான் அங்கு இருப்பீங்க. நீங்க இறைவனை அடைவதற்காகத்தான் தியானம் செய்யறேன்னு சொன்னா கூட நீங்க உலக விஷயங்களைத்தான் சார்ந்தவராக இருப்பீங்க அந்த இடத்துல. ஆனா தியானத்துல எந்த ஒரு குறிக்கோளும் இருப்பது கிடையாது. அப்படி எதுவுமே அங்கு இருப்பதும் கிடையாது. உலகில் விளங்கக்கூடிய அனைத்து குறிக்கோள்களும் பொய்யானவைதான் என்ற அகப்பார்வை ஒன்றுக்கு பேர் தாங்க தியானம் பேர். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குறிக்கோள்களும் பொய்யானவை அப்படிங்கிற ஒரு அகப்பார்வை எப்ப உங்ககிட்ட வருதோ அப்போதான் நீங்க தியானத்துல தவத்துல இருப்பதாக அர்த்தம். இந்த ஆசைகள் உங்களை தியானத்திற்கு பக்கம் கூட உங்களை அழைச்சிட்டு போவார். ஒரு புரியாத புரிதல் தான் தியானம் தவம். அறியாத அறிதல் தான் தியானம் தவம். தியானம் என்ன அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்க உள்ள போய் தான் கொஞ்ச நேரம் பார்க்கணும். உங்களுக்குள்ள ஆன்ம கூட்டுக்குள்ள இந்த பேச்சுரைகள்ல எதையுமே கற்றுக் கொடுக்க நாங்க வரல. உங்களை வெறுமனே விழிப்படைந்து விடுங்கள் அப்படின்னு சொல்லத்தான் நான் வந்திருக்கேன். இந்த வகுப்பே இருக்குதான். தியானத்தையோ தவத்தையோ சொல்லித்தல வரல. உங்களை வெறுமனே விழிப்படைய வச்சிருங்க அப்படின்னு சொல்ல நான் வந்திருக்கேன். மனம் எப்போதுமே பலமான சிக்கலான விஷயங்கள் தாங்க காரியம் மாற்ற துடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுலதான் ஆசையும் இருக்கும். அதுக்கு தியானம் எப்படி இருக்கும்? எப்போதுமே ஆழ்ந்த அமைதியில சமாதானத்தோட இருக்கும். எதிர்மணி அதுக்கு ஆற்றாது. நம்மளோட சண்டை போடாது, சச்சரவுல ஈடுபடாது. தனக்குத்தானே தனக்குள் தானே தன்னை ஐக்கியப்படுத்திக்கும் ஒரு ஆமையை போல. அப்ப தியானமோ தவமோ அப்படிங்கிறது நீங்க காலையில மட்டும் ஏதோ செஞ்சுட்டு அதோட முடிஞ்சு போற விஷயம் கிடையாதுங்க. தியானம்னா என்ன? உங்க வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நொடி பொழுதிலும் வாழ்ந்து கொண்டு போகின்ற அது ஒன்றாக அது இருக்கும். நீங்க நடக்கும் போதும் சரி, தூங்கும் போதும் சரி, அமர்ந்திருக்கும் போதும் சரி, பேசும் போதும் பிறர் பேசுவதை கேட்கும் போதும் சரி, அது ஒரு வகையான பருவநிலை மாற்றமாக மாற ஆரம்பிச்சிடும் உங்களுக்குள்ள. ஓய்வாக இருக்கக்கூடிய மனிதன் உள்ளுக்குள்ள இருப்பான். கடந்த கால எண்ணங்களை கைவிட்டுக்கிட்டே போகின்ற ஒரு மனுஷன் எப்பவுமே தியானத்திலேயே இருந்துகிட்டு இருப்பான். ஏற்கனவே முடிவான தீர்மானங்கள்ல ஒருபோதும் செயல்பட மாட்டான். நீங்கள் செயல்படவும் துணியாதீங்க. அந்த தீர்மானங்கள் அனைத்துமே தப்பான எண்ணங்களாகவோ, ஆசை எண்ணங்களாகவோ, பயமாகவோ இப்படி எல்லாமாகவே இருக்கும். காரணம் நீங்க அங்க இருக்கிறது மட்டும்தான் பிரச்சனை. அப்ப நீங்கன்னா என்ன? உங்களது கடந்த காலமா ஒண்ணு இருப்பீங்க. நீங்க என்ன கடந்த காலத்தினுடைய உங்களது எல்லா அனுபவங்களுமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். உயிரற்று போய்விட்டவைகள். இப்ப கடந்த காலம் செத்து போச்சு இல்லையா? இப்ப கடந்த காலத்துக்கு உயிர் ஏது? இல்லையே. அப்படி உயிரற்ற போய்விட்டவைகள் உயிர் உள்ளவைகள் மீது ஆட்சி செலுத்த எப்போதும் அனுமதிக்க வேண்டாம். அதாவது கடந்த காலம் நிகழ்காலத்தை ஆட்சி செய்ய அனுமதிக்காதீங்கன்னு அர்த்தம். கடந்த காலத்தினுடைய எண்ணங்கள் எதுவாக இருக்கட்டும், அதே இப்ப நீங்க வாழ்ந்திருக்கிற நிகழ்காலத்தை ரூல் பண்ண விடாதீங்க, அலோவ் பண்ணாதீங்க. அதுக்கு பிறகு தியானம் தவம். சுருக்கமா சொல்லணும்னா தியானத்தின் போது நீங்க அங்க இருக்கிறதே கிடையாது. இறப்பானது உங்களுடைய வாழ்வின் மீது அதிகாரமோ ஆட்சியோ செலுத்த அனுமதிக்காதீங்க. உயிரற்று போனவைகள் உயிரோடு இருப்பவர்கள் மீது ஆளுமைப்படுத்தாமல் இருப்பதுக்கு பேர் தாங்க தியானம் தவம் என்பது. அப்ப தியானம் என்பது உங்களுடைய வாழ்க்கைய நீங்க வாழ்வதற்கு முற்றிலும் வேறுபட்ட ஒரு வகையான தூய உணர்வை கொடுக்கின்ற ஒரு பரவச நிலை அனுபவம். இப்ப தியானம் எப்படி இருக்கு? உங்க வாழ்க்கைய நீங்க முற்றிலும் வாழ்வதற்காக ஒரு வேறுபட்ட ஒரு தூய உணர்வை கொடுக்கின்ற ஒரு பரவச நிலை அனுபவமாகத்தான் இருக்கும். அப்ப நீங்க வெறுமனே தன்னுணர்வில் அப்ப வாழ்வீங்க. அந்த நொடி பொழுதுல நீங்க வாழும்போது எதுவும் இடையில் குறுக்கிடாத போது உங்களது கவனமானது முழுமையானதாக இருக்குங்க. ஏன்னா அங்கு திசை திருப்புதல் இருக்கிறதே கிடையாது. திசை திருப்புதல்னா என்ன தெரியுமா?
கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்துல இருந்து நம்ம வாழ்றது. ஒண்ணு கடந்த காலத்துல இருந்துகிட்டே இருப்போம், அது எதிர்காலத்தை நினைச்சு சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் நம்மள திசை திருப்புறது. நிகழ்காலத்தில் இருக்காமல் செய்யறது. அப்ப உங்க கவனம் முழுமையாக இருக்கிறப்ப உங்களுடைய செயலும் எப்படி இருக்கும்? முழுமையா தான் இருக்கும். அது எந்த ஒரு மீதி பகுதியையும் விட்டு விட்டு போறதில்ல. எதையும் பேலன்ஸா விட்டுட்டு போவாது. அது உங்களை சுதந்திரமானவராக ஆக்கி கொண்டே தான் போகும். அது உங்களை அடைக்கின்ற கூண்டுகளை ஒருபோதும் உருவாக்காது. அதாவது உங்களை சிறைப்படுத்தாதுன்னு அர்த்தம். அதுதாங்க புத்தருடைய இறுதி குறிக்கோளாக இருந்தது. அதைத்தான் அவர் என்ன சொன்னாரு? நிர்வாணா அப்படின்னு அழைச்சார். நிர்வாணானா என்ன? விடுதலைன்னு அப்படின்னு அர்த்தம். முற்றிலுமான, முழுமையான, தடையேதும் இல்லாத விடுதலை அப்படின்னு அர்த்தம். இப்ப நீங்க அங்க ஒரு பரந்த வானம் போல ஆகிடுவீங்க அப்படின்னு அர்த்தம். அங்க எல்லைக்கோடுகள் இருக்காது. அது எல்லைகள் இல்லாதது, எல்லைகளை கடந்தது. அது வெறுமனே மட்டும்தாங்க அங்க இருக்கும். அதுக்கு பின்னாடி அங்கு உங்களை சுத்தியும், உங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் ஒன்றும் இல்லாமையும் இது மட்டும்தாங்க இருக்கும். வேற எதுவுமே அங்க இருக்காது. இந்த ஒன்றும் இல்லாமைதான் தன்னுணர்வினுடைய ஒரு தியான நிலையினுடைய வெளிப்பாடாக இருக்கும். அந்த ஒன்றுமில்லாமையில் தான் வரப்பிரசாதம் அடங்கி இருக்கு. ஒன்றுமில்லாமைதான் வரப்பிரசாதமாக நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த ஒன்றுமில்லாமைதான் ஒரு வரப்பிரசாதம் என்று ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கிறது. இது பிரம்மஞானிகளுடைய கூற்று. அந்த வரப்பிரசாதத்தினுடைய பேர் என்ன தெரியுமா? மகா நிர்வாணம். மகா நிர்வாணம் என்ற முழு வெறுமையான நீரோட்டத்தில் நீந்த வேண்டும் ஒவ்வொருவரும். அப்போ ஒவ்வொருவரும் நம்ம என்ன பண்ணணும்? இந்த மகா நிர்வாணம் என்ற ஒரு முழுமையான வெறுமையான நீரோட்டத்துல நீந்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பேச்சுரை இனித நிறைவு செய்கின்றேன். மீண்டும் நம்ம அடுத்த வாரம் வியாழன் இரவு இந்த ஒன்றும் இல்லாம என்ற நதிக்குள்ள எப்படி முழுமையாக நீந்தலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம கலந்து உரையாடலாம். அவசியமா இருங்க. பிரபஞான பொறிச்சவில இருந்து உங்களுடைய ருத்ரசிவதா. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.